நம்ம தாம்பரம் பிரான்ச்ல இருந்து பேசுறோம். இப்போ நம்ம தாம்பரம் பிரான்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வென்யூ கார் நமக்கு வந்திருக்கு. சாம்பரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? இதுதான் நம்ம ஷாம்பரோ. ஸோ இது ஒரு சீரியல் ஆக்டர். ஆமா. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 years to 4 years நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம அவர்கிட்ட கேட்போம். சும்மா சொல்றாரு 4 year 5 yearல இல்ல, அதுக்கு மேலேயே ஜாஸ்தியா தான் இருக்கும். நம்ம இந்த வென்யூ வாங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 years பக்கத்துல ஆயிருச்சு. வாங்கின ஒரு மாசத்துல கொண்டு வந்து நம்ம கொடுத்தது இவ்வளவு சப்போர்ட்டுங்க, சொல்ல முடியாது. நம்ம சதீஷ் ப்ரோ வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட். அதாவது என்னன்னா, ஒரு கடையில வந்து நம்ம ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமா போனா ஒரு மாசம் 2 மாசம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா. ஆனா நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் போட்டேன். இப்ப வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் போன் அடிச்சு ப்ரோ இந்த மாதிரி அப்படின்னா உடனே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மாத்தி கொடுத்து 5 வருஷமா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுதான் வந்து பிளஸ். நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து ஸ்பீக்கர்ஸ் போட்டேன், அதுக்கப்புறம் மேட்டு நிறைய இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய்க்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ப்ராடக்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா A1 இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாமே வந்து நம்மளுக்கு முழு மெயின் சப்போர்ட் வந்து நம்ம சதீஷ் தான், சதீஷ் ப்ரோ தான். அவர் வந்து நம்ம ஒரு ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி. எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணா, எப்போ வேணாலும் சொல்ல, கரெக்டா அதாவது அட்டன் பண்ண முடியல அப்படின்னா கரெக்டா ஒரு 10 to 15 நிமிஷம் திருப்பி கால் பண்ணிடுவார். கால் பேக் பண்ணி என்ன ப்ரோ என்னாச்சு அந்த மாதிரி எல்லாமே தெளிவா கேட்டுருவாங்க. எனக்கு வந்து என்னன்னா ஒரு ட்ரஸ்ட் ஒருத்தியான ஒரு கடை அப்படின்னா இந்த தாம்பரம், முடிச்சூர், பெருங்களத்தூர் இந்த ஏரியால வந்து இது ஒண்ணுதான். கார் சென்ஸ் தான். எனக்கு அப்ப இருந்து வந்து என்ன ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும், கார் சம்பந்தமா எந்த ஒரு இதா இருந்தாலும், சின்ன ஒரு மெக்கானிக் ஒர்க் இருந்தாலும் இவர்கிட்ட சொன்னா இவர் ஒரு மெக்கானிக் ரெஃபர் பண்ணுவார். நீங்க வாங்க ப்ரோ நல்லா இருக்கும், பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இவர் சம்பந்தமா இருக்கிற எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்து எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு ஆளு. நீங்களும் வரணும் அப்படின்றதா என்னுடைய ஆசை. அது வந்து நம்ம சேனல்ல இருந்து நிறைய வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து சன் டிவில இருந்து நிறைய ஆர்டிஸ்டா வரல, டெக்னீஷியன்ஸா நிறைய வந்திருக்காங்க. வந்து அவங்களுக்கும் நிறைய வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பண்ணது எல்லாமே வந்து A1 பெஸ்டா தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நான் கூட நினைச்சேன். ஆனா வந்து அவங்க இவர் பண்ணி கொடுத்த ஒர்க்ல அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு தான். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் சொல்றேன், இங்க வாங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டிஸ்பிளே பண்றதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, வச்சிருக்காங்க பாருங்க. நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, நிறைய பண்ணி கொடுப்பாங்க. காம்ப்ளிமெண்டரிஸ் நிறைய இருக்குது. வந்து நீங்க வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, ஃப்ரெண்ட்லி மேனர்ல நான் வந்து பண்றது. ஏன்னா ஒரு 5 வருஷம் ஒரு நட்பு, மிகப்பெரிய நட்பு இருக்கிற பசங்க எல்லாருமே நம்மளுக்கு அண்ணன் தம்பி மாதிரி தான். அதனால தான் சொல்றேன், கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதான். ஓகேவா? இப்போவும் நான் ஒரு வண்டிக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம், அதையும் பார்க்கலாம். ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. இப்போ வந்து என்னன்னா, இப்போ எதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கார் சீட்டு போடணும்னு சொன்னாரு. ஆனா எனக்கு வென்யூலே வந்த கார் சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அதனாலே நான் என்ன பண்ணிட்டேன், அதுவே போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுல கொஞ்சம் இப்போதைக்கு வந்து அந்த ஃபோம் எல்லாம் கொஞ்சம் இதாயிருச்சு. அதுக்கு வந்து சீட் கவர் நான் மாத்திருக்கேன், பெஸ்டா மாத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களே வந்து பாருங்க, நீங்க வந்து பாருங்களேன். இதுதான் நான் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ண வந்து சீட் கவர். இது என்னன்னா நிறைய வெரைட்டிஸ் காமிச்சாங்க. ஆனா இந்த டைப் வந்து என்னன்னா மங்கோலியன் நாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் போல. இதுலயே வந்து நான் பர்கண்டி ரெட் சூஸ் பண்ணேன். நான் 2-3 ஆப்ஷன் இருந்தது. ஆனா பர்கண்டி ரெட்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பிளாக் கலர் வந்து இன்டீரியருக்கு மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பக்காவா மேட்ச் ஆயிரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஆடியில என்ன மாதிரி ஒரு லுக் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக் வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இது அந்த ஸ்டிச் எல்லாம் வந்து எல்லாமே வந்து அவங்களே பண்ணது. அவங்களே வந்து இந்த ஒயிட் ஸ்டிச் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டு வந்து சொன்னாங்க. இது டைமண்ட் கட்டு, அது இது நிறைய இருக்கு, நிறைய பண்ணிக்கலாம், நிறைய இருக்கு. எனக்கு இது பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த இது பண்ணி கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ரெஸ்ட். அதே மாதிரி மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுனால எனக்கு என்னன்னா அதே மாதிரி அது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீல் அது வந்து பக்காவா எனக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்கனவே வந்து என்னென்ன மாத்திருக்கேன்னு சொல்லியிருந்தால, ஊஃபர்ஸ் மாத்திருக்கேன், சப் ஊஃபர்ஸ் மாத்திருக்கேன், சிஸ்டம் மாத்திருக்கேன், செட் எல்லாமே மாத்திருக்கிறேன், ஸ்பீக்கர்ஸ் மாத்திருக்கிறேன், லைட் ஹெட்லைட் வந்து மாத்திருக்கிறேன். எல்லாமே வந்து சூப்பரா இருக்குது. அதான் சொல்றேனே, ஒன்ஸ் நம்ம மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம செலவு பார்க்காம நம்ம மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அது பாட்டுக்கு கிடக்கும். நம்ம அதை பத்தி கவலையே பட தேவையில்லை. நம்ம வர்றோம், போறோம், ஷூட்டிங் போறோம், நிறைய பேரை பார்ப்போம், அங்க வருவோம், இங்க வருவோம். ஆனா அடுத்து என்னன்னா, இது எங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு அந்த ஒர்க் இருக்கும். அதுதான் நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்க ஸ்டிச் எல்லாம் A1 இருக்குங்க, அவ்வளோ அழகா இருக்கு. நல்ல ஃபிட், உட்காந்தோன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ விசிட் பண்ணி பாருங்க. நம்ம சதீஷ் ப்ரோக்காக இவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல எல்லாத்துலேயுமே ஜோவியலா பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு ஆள். ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். இவருக்காகவே வந்து நீங்க வந்து வாங்கலாம். ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க. சரிங்களா? தேங்க்யூ, பாய்.